க்ரூவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்ட் வின்னர் ஸ்ரீகாந்த் சார் எடிட்டர். எப்படி அவர் இந்த படத்துக்குள்ள வந்தார்? அவர் அண்ணன், நமக்கு அண்ணன் அவரு. நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அப்போத்துலேருந்து முதல் படத்துலேருந்து நம்ம அவர் அண்ணனை தெரியும் எனக்கு. ஸோ மோர் தென் எடிட்டரு அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். ஒரு பிரதர் மாதிரி அவர் நமக்கு. ஸோ அவர் தான் பண்ணுவார் ஆக்சுவலி நம்ம படம் பண்ணான்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் என்னென்னா, இப்போ நான் மற்ற டைரக்டர் எப்படி நமக்கு தெரியாது. பட் நான்றதால என்கிட்ட உரிமையாக எல்லாமே பேசுவார். ஏய் இது வேணாண்டா, இப்படி வச்சுக்கோண்டா அப்படின்னுவார். நான் சொல்ல இல்லை நான் இது இப்படி இருக்கணும்னு. ஸோ டிஸ்கஷனே கொஞ்சம் வந்து அது ரொம்ப ஜோவியலாக இருக்கும். சில விஷயம் தயக்கம் இல்லாமல் பேசிடுவோம். நான் அவர்கிட்ட தயக்கம் இல்லாமல் சொல்லுவார், என்கிட்ட தயக்கம் இல்லாமல் சொல்லிவிடுவார். ரெண்டாவது நிறைய சஜஷன்ஸ் அவர் நமக்கு சொல்லுவார். அவர் கொடுத்த நிறைய சஜஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். நம்ம ஏதோ சஜஷன்ஸ் சொன்னாலுமே அதை வந்து கரெக்டாக தான் எடுத்துக்குவார். ஸோ நான் எடிட்ரு, எனக்கு தெரியும், எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட இருக்காது. யார்கிட்டையுமே அப்படி பழக மாட்டார் அவர். எஸ்பெஷலி என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து. எப்படி சொல்கிறோம், ரொம்ப ஈஸியான்றதை தாண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுவேன் படத்துக்கு அது. ஏன்னா நம்ம என்ன இன்புட் சொன்னாலுமே அது வந்து உடனே ஒர்க் பண்ணி காட்டுவார். ஓ இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இதை இப்போ காட்டுறேன்ப்பா, ஓகே இது நல்லா இருக்கா, இல்லை வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருமே ஒரு பெரிய பில்லர் இந்த படத்துக்கு. ஏன்னா அது ஏன்னா நான் லீனியர் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அது புரிகிற மாதிரி அவங்களுக்கு காட்டுன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது அழகாக வந்து யாருக்கும் எந்த குழப்பம் இல்லாமல் கட் பண்ணி கொடுத்துருப்பாரு.